Welcome to Majel and Majel Academy. This video deals with the second part of the lesson Mother's Voice by Vasil Brasney. Supplementary reader 9th Standard Unit 1 Samachi Kalvi prepared and presented by Flora Rayappan. I am sure it's better in the river Dnieper when you come to the earth for your holiday. இப்பாவான் அந்த மூடில் அதாவது நிலாவில் உள்ள இதில் ஸ்விம் போனால் நல்லா இருக்கும், எக்ஸாட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஹாலிடேக்கு நீ பூமிக்கு வரும்போது நம்ம ஊரில் உள்ள அந்த ரிவரில் ஸ்விம் பண்ணுறது இதை விட பெட்டராக இருக்காதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. When they looked at the Astrodrome, where two spaceships the size of the Ostankino TV tower were pointed into the black void of the universe, she sighed again. இப்ப இவங்க எதை பார்க்குறாங்கன்னா ஆஸ்ட்ரோட்ரோம் பார்க்குறாங்க. ஆஸ்ட்ரோட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், இப்போ பஸ்லாம் நிற்கிற இடத்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம், ட்ரெயின்லாம் வந்து செய்கிற இடத்த ஜங்ஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஃப்ளைட்லாம் வந்து செய்கிற இடத்த என்னன்னு சொல்கிறோம்னாக்கும் முன்னாடி காலத்தில் ஏரோட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இதெல்லாம் ஸ்பேஸ் ஷிப்ஸ் அதாவது சேட்டலைட்ஸ்லாம் வந்து நிற்கக்கூடிய இடத்த ஆஸ்ட்ரோட்ரோம்னு சொல்கிறோம். அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே அது எங்கே எப்படி இருக்குனாக்கா அங்கே 2 ஸ்பேஸ் ஷிப்ஸ் அங்கே தயாராக இருக்கு. அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஆஸ்ட்ரான்கினோ டிவி டவர் மாதிரி. அஸ்ட்ரான்கினோ அப்படிங்கிறது மாஸ்கோல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயரமான டவர். அந்த டவர் பக்கத்தில் இருக்கு பாருங்க, இந்த டவர் தான் அது. அந்த டவர் வந்து எவ்வளோ உயரமானதுன்னா 540 மீட்டர் உயரம் உள்ளது. அதில் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா 120 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அவ்வளோ உயரமானது. அது போல இந்த ஸ்பேஸ் ஷிப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு. அதோட பாயிண்டட் இந்த பிளாக் வாய்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் எப்படின்னா அதோட பாயிண்ட் மேல் நோக்கி இருக்கும் இல்லையா, அந்த பகுதி அந்த வானத்தை நோக்கி ரொம்ப நீளமா உயரமா இருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு சைடு அப்படின்னா பெருமூச்சு, அப்பா எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு அதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. வாட் ஆர் தீஸ்? அதை பார்த்தவங்க இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ் மதர். இது வந்து ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்ஸ் சேட்டலைட்ஸு. அதாவது லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறது வேற கேலக்சி வேற சூரிய குடும்பத்துக்கெல்லாம் போகக்கூடியங்கிற அர்த்தத்தில் லாங் ரேஞ்சுன்னு சொல்றாரு. They are planning an expedition to a neighboring galaxy. அது மட்டும் இல்லாமல் அவரே விளக்கமாக சொல்றாரு, அவங்க அடுத்து ஒரு எக்ஸ்பெடிஷனா இந்த மாதிரி ஒரு சாகச பயணம் ஒரு குரூப் போக போது பக்கத்தில் உள்ள சூரிய குடும்பத்துக்கு, அதுக்காக இது தயாராகிட்டு இருக்குன்றத சொல்றாரு. She screwed up her eyes to look at the rockets where assemblymen were busy. They looked quite small from a distance. ஸ்க்ரூட் அப்னா என்னது, கண்ணை சுருக்கிட்டு பார்க்கறது. ஏன்னா அங்கே தூரத்தில் ராக்கெட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இன்ஜினியர்ஸ் அசம்பிள் பண்ணால் எல்லாத்தையும் பூட்டுறது சேர்க்கறதுன்னு சொல்லும் இல்லையா, சைக்கிளை ஒன்றா சேர்க்கறது, பைக்கை வந்து பார்ட்ஸாக இருக்கிறத ஒன்றா சேர்ப்பாங்க, தனித்தனி பார்ட்ஸாக இருக்கிறத. அந்த மாதிரி இங்கே ராக்கெட்ஸ் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பூட்டி இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அசம்பிளிமெண்ட்ல தூரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்க்க ரொம்ப சின்னவங்களா தெரியுறாங்க. குவைட் ஸ்மால் அப்படின்னா குவைட்னா கம்ப்ளீட்லி அப்படின்னு ஸ்பெல்லிங் பாருங்க, QUIT. இது குவைட் ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கு. கம்ப்ளீட்லி ஸ்மால்னு அர்த்தம். She said quietly, why should people go off into the unknown? Why ask for trouble? She said quietly. இந்த குவைட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா கேட்குறாங்க. ஸ்பெல்லிங் பாருங்க, உள்ள இருக்கு. இது வந்து அமைதியாக அர்த்தம். ஏன் இந்த மக்கள்லாம் தெரியாத இடங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு போறாங்க? ஒய் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், ஏன் அவங்களே தொந்தரவு பிரச்சனைய தேடி போறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அம்மா கேட்குறாங்க. These are very reliable spaceships mother. அப்படி இல்லம்மா, இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப ரிலையபிள், நம்பிக்கைக்குரியது, அது பத்திரமா இருக்குன்ற அர்த்தத்துல விளக்கம் கொடுக்கிறாரு. Wouldn't it make more sense to settle properly on the moon first? உடனே கேட்குறாங்க, ஏன் இது கொஞ்சம் அர்த்தமுள்ளதா இருக்காதா? அதாவது மூன்ல ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் முதல்ல செட்டில் ஆகட்டும், அண்ட் தென் ஆன் த பிளானட்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம், அப்புறம் சோலார் சிஸ்டத்தில் உள்ள வேற கோள்கள் வேற பிளானட்ஸ்க்கு போகட்டும். பிஃபோர் கோயிங் ஃபர்தர்னா அடுத்தடுத்து போறதுக்கு முன்னாடி இங்க சேஃபா இருக்கட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கட்டுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யோசிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வியா கேட்குறாங்க. இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சை. இப்ப இவரோட டர்ன், பெருமூச்சு வர்றாரு. யூ மே பி ரைட் பட், நீங்க சொல்ற சரிதான், ஆனான். பட் வாட், என்ன ஆனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹவு டு ஐ நோ, நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறார். He longed to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection commission.
இவருக்கு ஒரே ஏக்கமா இருக்கு. லாங்கிங்னா ஏங்குதுன்னு அர்த்தம். அவங்ககிட்ட சொல்லணும் அப்படியே தேக்கமா இருக்கு. அந்த அம்மாட்ட சொல்லணும். எதை பத்தினா the flight he was longing for. எந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு, எந்த மாதிரி பறக்கிறதுக்கு இவர் ஏங்கிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்த சொல்லணும். And about how nervous he had been when confronted by the selection commission. செலெக்ஷன் கமிஷனுக்காக வெயிட் பண்ணி அவங்கள வந்து எதிர்நோக்கி அந்த இன்டர்வியூல கன்ஃபரண்ட் பண்ணி இருந்தப்ப எவ்வளவு நர்வஸா, எவ்வளவு நடுக்கத்தோட இருந்தார். ஏதாவது தன்னுடைய பேரை எப்படியாவது செலக்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற நடுக்கத்தோடு எப்படிலாம் காத்திருந்தாரு. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவருக்கு தோணுது. But he checked himself. ஆனா வேண்டான்னு தன்னை தடை போட்டுக் கொண்டார். It was their last meeting before his departure. So why should spoil it? ஏன்னா இவரு அங்க போறதுக்கு, அடுத்த கேலக்சிக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள கடைசி மீட்டிங் இதுவா இருக்கு. அப்படி இருக்கையில ஏன் நம்ம அதை ஸ்பாயில் பண்ணிங்க? டிபார்ச்சர்னா புறப்படுறது, வேற கேலக்சிக்கு இவர் போக வேண்டியதுக்கு, இது போறதுக்கு முன்னாடி அம்மாவை சந்திக்கிற கடைசி மீட்டிங் இது. அதனால அவங்க அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம், அந்த நேரத்தை வருத்தப்படுத்த வேண்டாம் அவங்கள. Mothers were all the same. எல்லா அம்மாக்களும் ஒரே மாதிரிதான். And she was sure to get upset. இத சொன்னோம்னா நிச்சயமா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. He felt good listening to her. இவருக்கு அவங்க பேசுறது கேட்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It didn't matter what she was talking about. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன மேட்டர் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. He just wanted to hear the voice that was so dear to him. இவருக்கு அந்த வாய்ஸ், அவருக்கு ரொம்ப பிடித்தமான அந்த வாய்ஸை என்ன பேசுறான்னு கேட்டுட்டே இருக்கிறது, ஜஸ்ட் லிசன் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Do you know why people settle down on the moon so easily? She was philosophizing. இப்ப ரொம்ப தத்துவார்த்தமா அவங்களா சொல்றாங்க, இந்த மூன்லயே எல்லாரும் வந்து செட்டில் ஆகுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியா செட்டில் ஆகுறாங்களே, ஏன் காரணம் தெரியுமான்னு கேக்குறாங்க. It's because they are in the gravitation field of their native earth, under their native sun. நம்ம சன்ல, அது நமக்கு சொந்தமான சன், நம்ம பூமியில உள்ள அந்த கிராவிடேஷன், அந்த பவர்னாலதான், அந்த ஃபீல்ட்னாலதான் இவங்கெல்லாம் வந்து ஏன்னா பக்கத்துல இருக்குங்கிறதுனால மூணுல செட்டில் ஆகுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஈஸியா இருக்கு. இட்ஸ் a space allotted to us by nature. இயற்கையால நமக்குன்னு அலாட் பண்ணப்பட்ட, நமக்குன்னு கொடுக்கப்பட்டது இதுதான். இங்க இருக்கிறதா ஈஸியா சந்தோஷமா இருக்கும். பட் இஃப் யூ லீவ் யோர் சன், எனிதிங் மைட் ஹேப்பன். ஆனா இந்த சூரியனை, இந்த சூரிய குடும்பத்தை, இந்த இடத்தை விட்டு வேற எங்க போனாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவங்க தத்துவார்த்தமா பேசுறாங்க. He listened and listened, as if drinking water from a spring on the earth, in the shades of trees. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ், அது இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. இருந்தாலும் அவங்க மனசுல என்ன தோணுதோ அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு அவங்க பேசுறது கேட்கறது எப்படி இருக்குன்னா, நல்ல மரங்கள் அடர்ந்த ஒரு, நம்ம பூமியில மரங்கள் அடர்ந்த ஒரு இடத்துல ஒரு நீர் ஊற்று இருந்து, ஒரு சுனை இருந்து, அங்க போய் அந்த தண்ணீரை குடிச்சா எவ்வளவு இனிமையா இருக்குமோ அது போல அவங்க அம்மா பேசுறதை கேட்க கேட்க இவருக்கு சந்தோஷமா இனிமையா இருக்கு. அதனால கேட்டுக்கிட்டே இருக்காரு. His mother, looking in the direction of the vast blue globe, lowered her voice and continued. இப்ப அவங்க அம்மா டக்குன்னு சட்டுன்னு அந்த பக்கம் ப்ளூ குளோபுங்க பாருங்க, நம்ம படத்துல இருக்கு பாருங்க, அந்த குளோப, நம்முடைய பூமியை பாக்குறாங்க. பூமியை பார்த்துட்டு அப்படியே வாய்ஸ கொஞ்சம் லோவர் பண்ணி, குரலை தாழ்த்திக்கிட்டு இன்னும் தொடர்ந்து பேசுறாங்க. லுக் சன், isn't it a miracle? அங்க பாருவேன், நம்ம பூமியை பார், இது ஒரு மிராக்கிள், அற்புதம் மாதிரி இல்ல? The earth floats through space all by itself. தானே எந்த பிடிமானமும் இல்லாம அது பாட்டுல நம்மோட பூமி அப்படியே பறந்துட்டு இருக்கு பாரு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு பாரு ஸ்பேஸ்ல, அண்டத்துல அது பாட்டுல இருக்கு பாரு. See the snow cap on the pole. அங்க பாரு துருவ பகுதியில எல்லாம் ஸ்னோ கேப்னு அப்படியே தொப்பி மாதிரி மேல எல்லாம் பனி படர்ந்து இருக்குது பாரு. அந்த கிளிட்டரிங் ஓஷன், அங்க பாரு அந்த கடல் எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. The cradle of life, நம்மோட உயிர்களின் ஆதாரமே அதுதான். And you want to leave this fabulous beauty, இந்த அற்புதமான அழகை விட்டு போகணும்னு நீ ஆசைப்படுறியா? The next video will be part 3 of the supplementary reader, Mother's Voice. Like, share, comment and feedback us. Don't forget to subscribe. Thank you.